வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய டெக்னிக்கல் க்ரூ, என் கூட வேலை செஞ்ச என்னோட காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வதம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் கேரக்டரோட ஒரு கதை. அந்த கதை வந்துட்டு என் வாழ்க்கையிலே இருந்த மிக பவர்ஃபுல்லான சில விமன் கேரக்டர்ஸ், என்னோட பாட்டியிலேருந்து ஆரம்பிச்சு என்னுடைய மகள் அஞ்சலி வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ண ஒரு கதை தான். எங்கள் அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஜுடிஷியரியில் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ எனக்கு போலீஸு, லாயர் இது எல்லாமே கொஞ்சம் சகஜமான ஒரு ஏரியா. ஸோ இதில் ஒரு கதை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இன்றைக்கி நான் நிற்கிறதுக்கு நிறைய பேரோட தோல் மேலே தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அதுக்கு நிறைய நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த பிரஸ் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ருதி ஹரிஹரன் அண்ட் ஐ பிளே சக்தி பாண்டியன். சின்ன வயசுலேருந்தே படம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். படம் பார்த்து தான் வளர்ந்தேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாட்டி ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தா உடனே, ஆக்ஷன் படம் வந்தால் உடனே நான் அப்படி திரும்பி ஐ வுட் கோ அவே. இட் வாஸ் நெவர் மை கைண்ட் ஆஃப் ஃபில்ம். வளர்ந்து ஆஃப்டர் மெனி இயர்ஸ் லேட்டர் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங், ஒரு ஆக்டராகவும் கூட when I was part of an action sequence, ஒரு quintessential damsel in distress மட்டும் தான் பண்ணியிருக்கேன். Never been the main person who throws the punches and jump பண்ணி அடிச்சு all that fantasy அதெல்லாம் பண்ணினதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் அ மேன் who I love, adore and respect, மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் எனக்கு கால் பண்ணினார். His wonderful wife was also right next to him, Mrs. Raji Gopi. And Gopi sir, அப்படி என்னமா பண்ணிட்டு இருக்க லைஃப்லன்னு அப்படி கேட்டார். ஸோ at that time I was actually looking at a small career change. வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமான்னு இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். I told Gopi sir that ஆமாம், கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும் அண்ட் லுக்கிங் அட் இட். சரி, ஒரு சமஸ்கிரிப்ட் இருக்குது, அது ஒரு செம்ம கேரக்டர் இருக்குது, ஒரு நரேஷனுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், அப்படியா சார், நான் இப்படி சொல்கிறதுக்குள்ளால ஹீஸ் லைக், இட்ஸ் யூ பிளே அ ஃபீமேல் காப், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ்னு. அண்ட் வாஸ் லைக், சரி சார் இப்போ வந்துடுறேனே. அண்ட் தட் கால் ஹேஸ் brought me in front of all of you இந்த மேடையில். So அதுக்காக and for many other things, thank you Gopi sir, thank you Raji ma'am for always being there, for supporting, for understanding, and in future kuda I think I will always look at both of you as my godfather and godmother in this industry. Thank you. Having said that, the call brought me to Chennai. Chennai la na first person meet பண்றது Mr. Venkatesh Babu. யூஸ்வலி ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஒரு நரேஷன் கொடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே புரிஞ்சிடும் அவர் கதை எப்படி எடுக்க போகிறாரு, அவருக்கு ஏதாவது இஸ் he going to make a good film or not. பாபு சார் எனக்கு சொன்ன அந்த நரேஷனில் ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் எப்படி போச்சேன்னு எனக்கு தெரியல. 2.5 hours just went by. And இது நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாபு சார், ஆனால் I say it again that it was definitely one of the best narrations I've had. அவ்வளவு கிளாரிட்டியோட லிட்ரலி நடிச்சு காமிச்சாருல்ல. I think all of us agree that every single character பாபு சார் அப்படியே மாறிடுவார், மாறி அப்படியே நடிச்சு நிறைய பண்ணுவார். அவர் அற்புதமாக இருந்தது அவர் நரேஷன். And then I said yes to it, and since then he has been the captain of the ship. As a leader ரொம்பவே கிளாரிட்டியாக, ரொம்பவே ஜாலியாக, இவ்வளோ ஜாலியாக ஒரு டிரெக்டர் பண்ணது நான் மீட்டே பண்ணது கிடையாது. ஸோ ரொம்பவே சிரிச்சு, நம்மளாம் டென்ஷன் எடுத்து நம்ம இது பண்ணுமே அது பண்ணுமே நல்லா நம்ம இருப்போம். ஆனால் பாபு சார் அங்கே சிரிச்சுண்டு ரொம்ப காம் அண்ட் குவாய்ட்டாக he would be directing the scenes. அதுக்காக, அந்த கிளாரிட்டிக்காக, இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பாபு சார் தேங்க்யூ வெரி மச். I really hope I did justice to your Shakti Pandian, and I'm sure in future I want to be part of every single thing that you do. Or actor illanalo edavadu as a well wisher, as a part of your team, I'd love to be there. Thank you Babu sir for that.
Having said that, apart from Prithvik, I'm talking about my co-stars. நீங்க பார்த்த மாதிரி சீரீஸ்ல 4 women main for now Vivek. But in the usually 4 women settle இருந்தாங்க சொன்ன உடனே அவங்க மனசுல என்ன வந்திருக்கும்? ஓ அடிதடி சண்டை. But these 3 women, Ashwati, Pritisha and Selmalar, are 3 women who are absolutely fantastic. Not just as actors, but as people. What life has taught them are experiences that you can learn from. And adanala, I think we enjoyed shooting with each other. I got to learn from them. I admired them, their courage, their conviction, their grit. And finally, I believed in their dreams. So adukkaga Preeti, Selmalar and Ashwati, I know you can hear me. Pathande irukku live poitu irukku Ashwati. All 3 of you, I love you both, love you 3 very much and all the very best. Kandipa இந்த வதத்துல நீங்க இல்லைன்னா I don't think Vadam would have been possible. Having said that, the main lead of Vadam, Mr. Vivek Rajagopal, எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லைன்னா ஒரு கதை முன்னாடி போகாதோ, a strong female character, அதே மாதிரி நம்ம male character has been wonderfully supportive and such a fabulous actor Vivek. All the very best to you too. Thank you very much. உங்க சப்போர்ட்டுக்காக, உங்க encouraging wordsக்காக thank you. Bringing to life ஒரு கதையை to bring it to life, to convincingly say it, I think music plays a very important part. And Prithvik, you've been amazing. I can't wait for the Tamil industry or the film industry to see what you have. Thank you, Prithvik. Finally, our camera department, who's done a fabulous job. Thank you very much. Thank you, Applause Entertainment, that you took up a story like this and are taking people who are probably nobodies and putting them out there. Thank you, Applause. Lastly, before I finish what I want to say, what is chinna vishayam kandipa solnom. Babu sir mentioned that boxing training at 4 a.m. அதுக்காக ஒரு மாஸ்டர் இருந்தார், அவர் பேர் மிஸ்டர் கணேஷ்னு. ஒரு வண்டர்ஃபுல் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காரு. வெரி பேஷனட் ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் அவர். அண்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் 4 AM நான் எழுந்து அப்படி க்ராகி ஆகிட்டா அங்கே போனால் போதும், he would make sure that I learned what was necessary and I had the stamina and the fitness to execute கொஞ்சம் convincingly whatever you saw. So thank you Ganesh sir and team. And last but not the least, the stunt director. Vadanthu appuram, if there is anything that I have learned, it is immense respect for the fighters in our industry. What they do is not simple, what they do is not easy. Uyire kuduthu pannuvanga, and I'm talking literally here. So adukkaga, to all the fighters in every single industry, these are people who are unnamed and they work முன்னாடி வந்தாலும் அவங்க பேர் என்னன்னு தெரியாது. So to these people whose names we all don't know, hats off to you all. Lots of respect. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விவேக் ராஜ்கோபால். முதல்ல எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பார்த்து, ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே, நான் இன்க்ளூட் மீ அண்ட் எவ்ரிபடி இருக்கிறேன். ஸோ ஃபைனலி இத்தனை பேரை சேர்ந்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா எச்சரிக்கை படத்தில் தாமஸ் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை எம்எக்ஸ் பிளேயரோட குவீன் அதில் பிரதீபன் கேரக்டருக்காக இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் எத்தனை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் நல்லா எழுதியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். நேரில் மீட் பண்ணி தேங்க் பண்ண முடியல, சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போது எம்எக்ஸ் ஒரிஜினல் அதில் வதம், அதில் ஐ எம் கமிங் த்ரூ திவாகர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் நான் பெருசாக பேச விரும்பல. ஐ லைக் டு தேங்க் யூ பீப்புள் ஹியர் ஃபர்ஸ்ட். முதல்ல இதில் தேங்க் பண்ண வேண்டியது கோபி சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் வதம். ஏன்னா அவர் மூலிமா, அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு, அவர் மூலிமா தான் இந்த ப்ராஜெக்ட்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ சார். யூ நோ மை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, டு ஆல்வேஸ் பி தேர். தேங்க்யூ. அண்ட் தென் டைரக்டர் சார், வாட் டு சே சார், தேங்க்யூ. அந்த ஐடியாவை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த செகண்ட் ஒன். So thank you so much.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் for you to make me part of this. And நினைக்கிறேன் நீங்கள் நினச்ச மாதிரி I have done my part well. So thank you, sir. And then I won't take much of time here. I would like to thank all the cast, including they are the face and for Varnam, and they have done a fantastic job. Achu inge illa, Ashwati on Canada irukanga paathitu irupanga, so yes irukanga. And then so thanks to you all, and then all the camera department and my friend for the music, the Ramyan. So and then I'll just end it with இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் சரி ஒரு சப்போர்ட் வேணும் ஃப்ரம் த ப்ரொடியூசர் சார் and everybody. So first thanks to sir, producer Tasa Entertainment, and then applause and MX Player for bringing the best potentials out of all of us. So it's the second project with MX after Queen. So I believe this also ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் அவங்க ஒரு நல்ல வேலை it is going to come out. எல்லாரும் பாருங்க, MX Playerல இட்ஸ் ஃப்ரீ, 10 episodes ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். we are all waiting for that. Thank you. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ருத்விக். நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இசையமைப்பாளர். ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிடுறேன் so that I don't forget. MX Original, Vadam, Applause Entertainment, thank you so much for taking on this project. It's one of a kind, the subject that we're talking about, and thank you so much. Tasa Media, Mr. Krishna, Mr. Venki, thank you so much. The thanks now ஒரு பெரிய இது வந்து என் மேலே வச்ச ட்ரஸ்ட். Thank you. I want to first thank my parents, my brother, and then mainly Mr. Gopi and Ms. Raji, because எனக்கு ஒரு very different background. நான் வந்து I have a master's in robotics. ஸ்வீடனில் படித்தேன். I was working there for over cars. படத்துக்கு இசையமைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து got back here, learned music. ரமன் சார் வேலை செய்ய வாய்ப்பு வந்தது. I had worked on the score of an American film and a Swedish film. அதை கேட்டு கூப்பிட்டாரு. And after that, Mr. Gopi and Ms. Raji, they introduced me to this project. They introduced me to Mr. Babu, a wonderful director. What amazed me the most is that buying a trust. ஒரு young music composer, he's done on international projects, but I think they wanted something unique. That is what I really like and admire about Mr. Babu, the different conversations we've had about எந்த மாதிரி ஒரு சவுண்ட் பேக் கிரியேட் பண்ணலாம், ரொம்ப மெனக்கெட்டு இன்னோவேட்டிவாக பண்ணணும்னு we worked on this. I also have to say a big thanks to all of them because they supported me throughout this journey. I've always been traveling. So every location I'm at a remote studio எடுத்துகிட்டு போயிட்டு I'll be composing, and கோவிட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கைப் வாட்ஸ்அப்பில் தான் கம்போஸ் பண்ணோம். யூஸ்வலி ஒரு ஸ்டூடியோ இருக்க மாட்டாரா, என் ஸ்டூடியோவில் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரலாம். பட் they were so supportive, and I feel grateful for all of your trust and the opportunity that you've given me. Thank you so much. I'd like to talk about the wonderful ladies Shruti, Pritisha, Senala, and Ashwati, who's in London. Massive, எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். நான் இசையமைப்பாளராக கேன்வஸ் மேலே இருக்கோ அதுக்கு நான் வந்து எலிவேட் பண்ண மாதிரி தான் மியூசிக் அமைக்க முடியும். And they take it to another level. Thank you so much for all the energy, for your performances. Vivek, outstanding performance. எங்கே என்ன வேணுமோ கரெக்டாக பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது because there is a lot of inspiration that I could work with. And yeah, I really hope you like the music. I really hope you like the series. Different up on try பண்ணிருக்கோம். We've given an honest attempt, and it's a fantastic subject. Like Mr. Babu said, in real life there are a lot of strong women who played a massive part. I'm also not working a company where we focus on hiring women also from smaller cities and villages. So I'm a big believer of this. And எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you so much. MX, once again, thank you very, very much for taking up this project. Applause Entertainment, Mr. Samir Nair, Bombay Popo and Papa. So, I'd like to thank all of you for coming here and please support us. Thank you so much.
சாரி அவசரத்தில் நான் வந்து ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஸ்ருதி பற்றி எதுவுமே சொல்லலை பதட்டத்தில். ஸோ லூசியா அப்படின்னு ஒரு படம் வந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி கன்னடாவில். ஸோ அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் 100% அந்த அதில் லீடாக பண்ண ஒருத்தரும் சரி அண்ட் தென் ஸ்ருதி ரெண்டு பேர் மேலேயும் ஐ வாஸ் லைக் என்ன பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் தென். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐ வாண்டட் டு ஒர்க் வித் ஸ்ருதி. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு சத்தியமாக தெரியாது ஸ்ருதி தான் ஒரு ஃபேஸ் அப்படின்னு. இங்கே வந்தோடனே நான் எக்ஸைட்டட் பார்த்து நான் வந்து அப்போ இந்த கதையெல்லாம் சொன்னேன், நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸ்ருதி ஃபார் டூயிங் சக்தி and at the same time being my pair in this. So it was a dream come true to work with such a fantastic actor like you. Thank you so much. வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஆக்ட்ரஸ் கேப்ரிலா செல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களும் நானும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து டேட் இஷ்யூனால ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எழுதும்போது என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ரெஃபர் பண்ணும்போதே சொன்னாங்க இந்த மாதிரி லூசியாவில் நடிக்கிற அவங்க கன்னடாவில் பெரிய டாப் ஆக்ட்ரஸ் அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ த்ரோட் வர மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ணும்போது ஆக்சுவலி 2 கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணாங்க. இன்னொன்று ஜஸ்ட் ஒரு 2 சீன்ஸ் வர மாதிரி பண்ணாங்க. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு அம்மா கேரக்டர் நிறையா படத்தில் பண்ணுவேன். அது ஆக்சுவலாக இருக்கிறத விட ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் கேரக்டர் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி பண்ணோடனே எனக்கு இது கொடுக்க மாட்டாங்க எப்படியும். அப்போ நான் வந்து ஒரு பாப்பா இருந்தா ஒரு 8 months குழந்தை இருந்தால் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ சார் வந்து இதில் ஃபீமேலுங்கிற ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்ட்லாம் மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து நேர்லேயும் வந்து ஃபீமேல் எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்த ஒரு குரூவாக நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ பாபு சார். ஸோ ஸ்ருதி மேம் பற்றி சொல்லணும். ஸோ இவங்க வந்து கன்னடத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேள்விப்படும் போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்க, கூடயே வர போகணுமே, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. ஸ்கிரிப்ட் ரீடிங் ஒன்று இருந்தது. அவங்க ஜஸ்ட் வந்தோன்னா நாங்களாம் மேலே உட்காந்துருந்தோம். டக்குன்னு சமயங்கள் போட்டு கீழே உட்காந்துட்டு எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் கேஷுவலாக எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்து கேட்ச் ஆச்சு. இந்த க்ரூவோட வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஸோ சார் வந்து இதில் ரொம்ப சீரியஸாக ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, க்ரூவில் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதில் பண்ணும்போது வந்து சீரியஸாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் பயங்கர ஹியூமராக ஜாலியாக இருக்கும். ஒரு 2 months எனக்கு எப்போ விடியும், எப்போ போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டுமே என்னுடைய ரியல் லைஃப்பில் என் பாப்பா கூட என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ இப்படி இது வந்து ஒரு பெரிய ஒரு லக்காகவும் ரொம்ப பிளஸ்டாகவும் இருக்குது இந்த வதம் டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ கேபிக்கு தான் வந்து நான் மெயினாக தேங்க்யூ சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே லைக் டைரக்ஷன் டீம் எல்லாருமே லைக் நான் பாப்பாலாம் வருவா கேரண்ட் இருப்பா. ஸோ அதெல்லாம் யாருமே வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் அவங்களும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப கேராக எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே அஸ்வதி அண்ட் பிரீத்திஷா, நான் 4 பேருமே உமனாக இருக்கிறதுனால கேரண்டில் வந்து எல்லாமே பேசி பயங்கர ஸ்ட்ரெச்சமாக அப்படி இருப்போம். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இது. என்னுடைய ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸே வந்து இப்படி ஒரு நல்ல கேரக்டர் ஒரு த்ரோட்டாக வர மாதிரி அமைஞ்சதில் எம்எக்ஸ் பிளேயர் அது எல்லாருமே ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு தளத்தில் அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி டீமுக்கும் எம்எக்ஸ் பிளேயருக்கும் வந்து